இந்த தேர்தல்ல நம்ம டெட் பாடி ஆகக்கூடாது. நம்மளோட கூட்டணி சேர்ந்து பிஜேபி நம்மளோட டெட் பாடி ஆக்கிடலான்னு பார்க்கறான். எப்படியாவது நம்ம மீண்டு வரணும்னு அது இன்ஸ்டால்மென்ட் தவண முறையிலேயா தேர்தல் அறிக்கை வெளியிடுறாரு அண்ணன் எடப்பாடி. இங்க இந்த மோடி ஆட்சியில ஒரு சிலிண்டரே வாங்க முடியல. இவர் நான் 3 சிலிண்டர் தரேன்னாரு. மக்கள் ஏற்கனவே நிறைய வரி கட்டிட்டாங்க திமுக ஆட்சியில. அதனால நான் 10,000 தரேன்னு சொல்றாரு எடப்பாடி. இந்த 10,000 எப்படியா கொடுப்பேன்னா, மக்களுக்கு வரி போட்டு அந்த பணத்தை வாங்கி திரும்பி நான் மக்கள்கிட்ட கொடுப்பேன். வைத்தியகாரன் சொல்லுவான் இந்த மாதிரி அமைச்சர்கள் கட்சியின் மூத்த முன்னோடி நிர்வாகிகள் எல்லாம் ஒரு குழு அமைக்கப்பட்டு ஒரு தேர்தலிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேர்தலிக்கை தலைவர் தளபதி வெளியிட்ட உடனே அதை பார்த்த உடனே இன்னொரு தேர்தலிக்கை எடப்பாடி வெளியிடுவார். திராவிட மண்ண ஆரிய கூட்டம் மாற்றத்துக்கு எடப்பாடி டெட்பாடி, அந்த தற்குறி விஜய், இந்த புறம்போக்கு பையன் அன்புமணி இவங்க கூட எல்லாம் கூட்டணி சேர்ந்து இவங்க எல்லாம் இந்த திராவிட மண் ஆரிய மண்ணா மாற்றத்துக்கு. நண்பர்களே வணக்கம். எனது குடியாத்தம் குமரன் டாக்ஸ் அபிஷியல் யூடியூப் சேனலில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. நம்ம தவளம்பாடி எடப்பாடி அதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தல்ல நம்ம டெட் பாடி ஆகக்கூடாது, நம்மளோட கூட்டணி சேர்ந்து பிஜேபி நம்மளோட டெட் பாடி ஆக்கிடலான்னு பார்க்கறான். நம்ம டெட் பாடி ஆகவே கூடாது, எடப்பாடியாவே இருக்கணும். எடப்பாடியா இருக்கணும், டெட் பாடி ஆகக்கூடாது. அதனால எப்படியாவது மக்களை ஏமாத்தி நம்ம ஓட்டு வாங்கினோம். இந்த தேர்தல் எப்படியாவது ஜெயிச்சிடணும். ஆனா ஆட்சி அமைக்கிறோமோ இல்லையோ எதிர்கட்சி தலைவராவது உக்காந்தாதான் என் கட்சியை காப்பாற்ற முடியும். எடப்பாடி அவர் கட்சியை காப்பாத்தலாம் முடியாது. என்ன சொல்றது, எடப்பாடி அவர் கட்சியை காப்பாத்தலாம் முடியாது. அது பிஜேபி சோழி முடிச்சுட்டான். இப்போ ஏப்ரல் 23 தேர்தல் முடிஞ்சு மே 4ஆம் தேதி 200க்கும் மேற்பட்ட தொகுதியில திமுக கூட்டணி ஜெயிச்சிரும். திமுக கூட்டணி ஜெயிச்சு தலைவர் தளபதி ஆட்சி பொறுப்புக்கு 2வது முறை சிஎம் ஆயிடுவார். திமுக அமைச்சரவை மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர். அதன் பிறகு அந்த கட்சி முடிஞ்சிச்சு. என்ன சொல்றது, அந்த கட்சி அவன் கேப்சர் பண்ணிடுவான். ஏற்கனவே பாமக முடிச்சிட்டான், அத்தையும் கேப்சர் பண்ணிடுவான். இவன் விஜய் எல்லாம் கூட அவனுடைய பிரான்ச் தானே. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவன் விஜய் எங்க இருப்பான்னு தெரியாது, அத்தையும் முடிச்சு போட்டுருவான். ஆனா என்ன விஷயம் கேட்டா, எப்படியாவது நம்ம மீண்டு வரணும்னு அது இன்ஸ்டால்மெண்ட் தவண முறையிலேயா தேர்தல் அறிக்கை வெளியிடுறாரு அண்ணன் எடப்பாடி. தவண முறை. இந்த தட்டுமுட்டு சாமானுங்க, ஃப்ரிட்ஜ், ஃபேனு, கிரைண்டர், மிக்சி, புடவை, பாவாடை, ஜாக்கெட் பெட்டு, பேண்ட் பெட்டு, சட்டை பெட்டை, சேரு, கட்லு, பெட்டு, ஏசி, இப்படி எல்லா பொருட்களையும் தவணை முறையில கொடுப்பாங்க. தவணை முறையில கொடுப்பாங்க. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா வண்டியில தன்னுருவாங்க. தவணை முறையில கொடுத்துட்டு ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் அட்வான்ஸ் விட்டா தினம் 20, 30, 40 வசூல் போட்டுருவாங்க. தவணை முறை வியாபாரம் பேரு. அந்த மாதிரி எடப்பாடியார் என்ன பண்றாருன்னா, தவணை முறையில தேர்தல் அறிக்கை ரிலீஸ் பண்றாரு. இன்ஸ்டால்மெண்ட் பேசிக்ல மேனுஃபேக்சர் எலெக்ஷன் தேர்தல் அறிக்கை வெளியிட்டுட்டே இருக்கார். இது 3வது கட்டம். இப்போ தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்குது எடப்பாடி. 3வது கட்டம் தேர்தல் அறிக்கை வெளியிடுறாருங்க. ஆமாங்க, முதல்ல வெளியிட்டாருங்க. முதல்ல மகளிர் உரிமை கொடுத்துட்டா அவங்க ஓட்டு போட்டுருவாங்களா, மகளிர் உரிமை கொடுத்துட்டா அவங்க ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு சொன்னாரு. அப்புறமா என்ன பண்ணிட்டாரு, நம்ம 1000 ரூபாய் கொடுத்தோம் இல்ல, உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, அதாவது இந்த திடீர்னு ஒரு நாளைக்கு 8 மணிக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்தார் மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள். ஒரு இன்ப அதிர்ச்சியோடு கொடுத்தார். என்னன்னா, காலையில 8 மணிக்கெல்லாம் ஒரு 5000 ரூபாய் வந்துருச்சு எல்லா அக்கௌண்ட்லயும். எல்லா குடும்ப தலைவிகள் அக்கௌண்ட்ல 8000 ரூபாய். அந்த மகளிர் உரிமை தொகை யார் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு 5000 ரூபாய் வந்துச்சு. 8 மணிக்கெல்லாம் 5000 வந்துச்சு. ஏன்னா இப்ப தேர்தல் அறிவிச்சிட்டா 2 மாசம் பணம் கொடுக்க மாட்டான். 1 மாசம் சேர்த்து, அந்த ஒரு 3 மாசத்துக்கு சேர்த்து 3000. அப்புறமா கோடைக்கால சிறப்பு தொகை ஒரு 2000, 5000 கொடுத்துட்டாரு. தேர்தலுக்காக கொடுத்துட்டாரு. நீங்க மகளிர் உரிமை தொகை கொடுத்துட்டா ஓட்டு போட்டுருவாங்க மகளிர் சொல்லிட்டு உடனே என்ன பண்றாரு, நான் ஆட்சிக்கு வந்தா மகளிர் உரிமை தொகை 2000 கொடுக்குறேன்னாரு. எவ்வளோ? 2000 கொடுக்குறேன்னாரு. அப்புறமா என்ன பண்ணாரு, பார்த்தாரு, என்ன இது ஒண்ணும் நமக்கு சரி வரலையே, இது நமக்கு ஒண்ணும் சரி வரலையே, என்னதான் பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் அவரு தான் முதலமைச்சர் ஆயிடுவாரு, திரு மு க ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆயிடுவாரு.
அப்போ எடப்பாடியிலேயே டெட் பை ஆடுவோம் மாதிரி தெரியுது. எதிர்கட்சி தலைவரா வந்தாதான் ஏதோ கொஞ்சம் அப்படியே தமிழ்நாட்டுல அரசியல் பண்ண முடியும், அப்படியே வளர்த்த முடியும். அதுக்கு என்ன பண்ணார், அப்படியே தவணை முறையில தேர்ந்தெடுக்க முதல்ல 2000 வந்துட்டாரா மகளிர் உரிமை தொகை. அப்புறமா என்ன பண்ணாரு, வருஷத்துக்கு 3 சிலிண்டர் இலவசமா கொடுத்துட்றேன்ட்டார். இங்க இந்த மோடி ஆட்சியில ஒரு சிலிண்டரே வாங்க முடியல. இவர் நான் 3 சிலிண்டர் தரேன்னார். சரி அது ஒரு பக்கம். அப்புறமா என்ன பண்ணாரு, பாவம் தமிழ்நாட்டு மக்கள் வரி கட்டி கட்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் வரி பணம் கட்ட முடியல. அவங்க தலைமை வரி சுமம் இருக்குது. அதனால அவங்களுக்கு ஒரு சிறப்பு தொகையை நான் ஆட்சிக்கு வந்த உடனே குடும்ப அட்டைக்கு ஒரு 10,000 கொடுத்துறேன்ட்டார். குடும்ப அட்டைக்கே 10,000 தரேன்ட்டார். உடனே பத்திரிகையாளர் கேட்பாங்க, பல பிரச்சனை தமிழ்நாடு கடனா இருக்குதுன்றாங்க. எப்படிங்க நீங்க 10,000 கொடுப்பீங்க? மக்கள் நிறைய வரி கட்டிட்டாங்க. அதனால ஒரு 10,000 கொடுக்குறீங்க. எப்படி நீங்க கொடுப்பீங்கன்னா, அது எடப்பாடி தான் நம்ம சொன்னாரு. ஒரு சில நேரம் எடப்பாடி உண்மை கூட பேசுவாரு. பொருளாதார நிபுணர்களோடு, மூத்த அதிகாரிகளோடு நான் ஆலோசனை செய்வேன். அவர்களின் ஆலோசனையை பெற்று எதுக்கெல்லாம் வரி போட முடியுமோ, அதாவது மக்களுக்கு வரி யாருக்கு போடுவாங்க? ரோடுக்கு, மலைக்கு, ஆத்துக்கு, கிணறுக்கு, கடலுக்கு வரி போட முடியும். மக்கள் தான் வரி போட முடியும். எதுக்கெல்லாம் எவ்வளவு வரி போட முடியுமோ அதுக்கெல்லாம் அவ்வளவு வரி போட்டு அதிலிருந்து வர பணத்தை வச்சு நான் வந்து அதிலிருந்து வர பணத்தை வச்சு நான் மக்களுக்கு 10,000 கொடுப்பேன். அதாவது மக்கள் ஏற்கனவே நிறைய வரி கட்டிட்டாங்க திமுக ஆட்சியில. அதனால நான் 10,000 தரேன்னு சொல்றாரு எடப்பாடி. இந்த 10,000 எப்படியா கொடுப்பேன்னா, மக்களுக்கு வரி போட்டு அந்த பணத்தை வாங்கி திரும்பி நான் மக்கள்கிட்ட கொடுப்பேன். வைத்தியக்காரன் சொல்லுவான் இந்த மாதிரி. அப்படி சொன்னாரா? இப்படியே சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப திடீர்னு இப்போ ஒரு 3ஆம் வட்ட தேர்தல் அறிக்கை வெளியிட்டுக்கிறார். அதுல என்ன சொல்றாரு, நான் குடும்பத்துக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன்றார். குடும்பத்துக்கு ஒரு ஃப்ரிட்ஜ். எடப்பாடி சொல்றாரு, குடும்பத்துக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுத்துறேங்க. 2000 மகளிர் நானே சொல்றேன். எடப்பாடி தேர்தல் அறிக்கை நானே சொல்றேன். எல்லாம் திமுக காப்பி. நம்ம 1000 கொடுக்குறோம் மகளிர் உரிமை தொகை. தளபதி 2000 சொல்லிட்டாரு. அது எப்பயோ சொல்லிட்டாங்க. அண்ணன் உதயநிதி 1.5 வருஷம் முன்னாலே சொல்லிட்டாரு. இப்ப 1000 வாங்குறீங்க. அடுத்த முறை 2026 மீண்டும் தலைவர் தளபதி முதலமைச்சர் வந்தா உங்களுக்கு 2000 கொடுப்பாரு. இப்ப 1000 2000 கொடுப்பாரு. 1.5 வருஷம் முன்னாடி வாய் விட்டாரு. எடப்பாடி 2000ட்டாரா, அப்புறம் 10,000ட்டாரா, அந்த ஒரு குடும்ப அட்டைக்கு வரி கட்டிக்கிறாங்க. அதனால நான் வரி கட்டி வரி சுமையில் இருக்கும் மக்களுக்கு மக்களிடத்தே மீண்டும் வரி வாங்கி அவர்களுக்கே 10,000 கொடுப்பான்ட்டாரா. 3 சிலிண்டர்ன்ட்டார். இன்னும் நிறைய சொல்லிக்கிறாரு. 1 2 பரவாயில்ல. அது அப்படியே மகாபாரத ராமாயணம் மாதிரி போயினே இருக்குது. பக்க பக்கமா போகுது. குற்றப்பத்திரிகை கொடுக்குற மாதிரி தேர்தல் வாக்கு தெரிவிக்கிறார். இப்ப என்ன சொல்றாரு, நான் ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன் எல்லாருக்கும். ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஃப்ரிட்ஜ். என்ன ஃப்ரிட்ஜ் எவ்வளவு வரும்? ஒரு 7,000 ஒரு 6,000 வருமா? கை கிடக்கும். அத்தனை ஃப்ரிட்ஜ் ரெடி பண்றதால ஏற்கனவே ஒரு மிக்சி ஃபேனு கிரைண்டர் கொடுத்தாங்க. ஞாபகம் உங்களுக்கு? மிக்சி ஃபேனு கிரைண்டர் கொடுத்தாங்க இல்ல? மிக்சி ஃபேன் அது என்ன ஆச்சு? 6 மாசம் 5 மாசம் என்னாச்சு? அது எல்லாம் காயிலா கடைக்கு போயிடுச்சு. தெருவில் வராம பேச்சம்பழம் அவனுக்கு போட்டாங்க எல்லாரும் கிலோ கணக்குல. அப்புறம் எல்லாம் எலக்ட்ரிக் சாமான் கடையில கிடக்குது. எலக்ட்ரிக் சாமான் கடையில எல்லாமே கிடக்குது. அந்த அந்த மிக்சி கிரைண்டர் ஃபேன். அந்த கிரைண்டர் இது இல்ல, அந்த தொட்டி அந்த மாவு அரைக்கிறது. அதுல மண்ணை போட்டு எல்லாம் செடி வச்சுட்டான். குரோட்டன் செடி, பட்டன் ரோஸ், அந்த பூச்செடி எல்லாம் வச்சு வீட்டுக்கு வச்சுக்கிறாங்க. என்னடா இது கிரைண்டர்ல மாவு அரைப்பாங்கன்னு பார்த்தா பூத்தொட்டியா செடி வச்சுக்கிறாங்கன்னா, இது 5 மாசம் தாங்க வேலை பார்த்துச்சு. இது வேலை செய்யுங்க. அதெல்லாம் கோல கூடி எத்தனை 1000 கோடி ஊழல் பண்ணானு. அதுல எத்தனை 1000 கோடி ஊழல். அந்த மாதிரி ஃப்ரிட்ஜா இங்க எங்கிருந்து எதிர்கட்சி வரப்போறது இல்ல. சொல்றாங்க இலவசமா ஃப்ரிட்ஜ் கொடுத்துறாங்க. கரண்ட் பில் கட்டுறது யாரு? அது கூட சொல்லுவாரு. ஆட்சிக்கா வரப்போறோம் சும்மா தானே. அந்த ஃப்ரிட்ஜுக்கான கரண்ட் பில் நாங்களே கட்டியது. ஏசி தரேன் ஓசியில்னு சொன்னாலும் சொல்லுவார். ஏசி கொடுறன்னு சொன்னாலும் சொல்லுவார். 2 வீலர் தரேன், காரு தரேன், இது சொன்னாலும் சொல்லுவார். இப்ப இன்னொரு கட்ட தேர்தல் அறிக்கை இருக்குது. இப்ப 3 ஆயிடுச்சு இல்ல. இன்னும் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கை வெளியிடலீங்க ஐயா. மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் 2026 மீண்டும் மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணி 6 7 9 திடீர் தமிழ்நாட்டினுடைய 2வது முறையாக முதலமைச்சராக தலைவர் தளபதி பொறுப்பேற்க போறாரு. அந்த மாபெரும் தலைவர் தளபதி ஸ்டாலின் இன்னும் திமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியிடவில்லை. திமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியிட்டால் ஒரு அற்புதமான தேர்தல் அறிக்கை. மக்கள் கருத்தை கேட்டு வியாபாரிகள், தொழிலாளர்கள், செல்வந்தர்கள், கல்வியாளர்கள், அரசியல் நிபுணர்கள்
உயர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் இப்படி எல்லாரும் கலந்து ஆலோசித்து பொதுமக்களிடத்தில் தெரு தெருவாக போய் எல்லா கட்சியினரும் அழைத்து கருத்து கேட்டு ஒரு அற்புதமான தேர்தல் அறிக்கை அக்கா கனிமொழி தலைமையிலே மரியாதைக்குரிய கழகத்துறை பொதுச் செயலர் நாடாளுமன்ற குழு தலைவர் மரியாதைக்குரிய திருமதி அக்கா கனிமொழி எம்பி தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டு அதிலே அமைச்சர்கள் கட்சியின் மூத்த முன்னோடி நிர்வாகிகள் எல்லாம் ஒரு குழு அமைக்கப்பட்டு ஒரு தேர்தலிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேர்தலிக்கை தலைவர் தளபதி வெளியிட்ட உடனே அதை பார்த்த உடனே இன்னொரு தேர்தலிக்கை எடப்பாடி வெளியிடுவார். இதுல நம்ம 10ன்னா அதுல அவரு 50 நம்ம 50ன்னா அவரு 100 நம்ம 100ன்னா அவர் 200 அதாவது ஒரு படத்துல பாண்டியராஜன் இருக்கா இல்ல, நடிகர் பாண்டியராஜன் நல்ல நடிகர், அவரும் செந்திலும் 2 பேரும் ஊரியா மாத்தியே சம்பாதிப்பாங்க. படத்துல பாண்டியராஜன் உண்மையாட்கள் நல்லவர் தான். அது என்னன்னு பார்த்தா ஃபுல்லா ஃப்ராடு வேலையே பண்ணுவாங்க, பித்தளை மாத்த வேலையே பண்ணுவாங்க, மெட்டல் சென்டிங் பிசினஸ். அதுல நடிகர் பாண்டியராஜன் செந்தில் என்ன பண்ணுவாங்க, ஒரு உதவாத பொருளை ஏலம் விடுறதுக்கு என்ன பண்ணுவாரு, இவர் போய் ஒரு ஏலக்கடையில் வச்சிருவார். இவ்வளவு ரேட்டுன்னு சொல்லுவார் ஏலக்கடை. அவன் ஏலக்கடைக்காரன் நான் ஏலம் போடுறேன், யார் அதிகமா ரேட்டு பேசுறாங்களோ அந்த ரேட் நானு இதை கொடுத்துருன்னு சொல்லி அமௌண்ட் வாங்கி ஓடிப்பாங்க. தெருவில் இருக்கிற பைத்தியக்காரனுக்கு பூரா நல்லா குளிப்பாட்டி துணி போட்டு பாண்டியராஜன் செந்தில கூட்டு வந்து உட்கார வச்சிருவாங்க. ஏய், ஆளுக்கு ஒரு பிஸ்கெட் கொடுப்பேன், உனக்கு ஒரு பிஸ்கெட் கொடுத்தா நீ 5000 சொல்லணும், உனக்கு ஒரு பிஸ்கெட் கொடுப்பேன் நீ 10,000 20,000 30,000 40,000 பிஸ்கெட் கொடுத்து கூப்பிட்டு வந்து பைத்தியக்கார உட்கார வச்சிருவாங்க. அந்த பைத்தியக்காரர் ஏழை விட்ட உடனே மணி அடிப்பாங்க. சார் இப்ப 1000 அதுல ஒரு பைத்தியக்காரன் சொல்லுவான் 5000, இன்னொரு பைத்தியக்காரன் சொல்லுவான், இன்னொரு பைத்தியக்காரன் 10,000, இன்னொரு பைத்தியக்காரன் சொல்லுவான் 30,000 40,000 50,000 மணி அடிச்சுட்டு 50,000 கொடுத்தா பிஸ்கோத்துன்னு அந்த பைத்தியக்காரனுங்க. பைத்தியக்காரன் ஒரு வார்த்தை சொல்றது தப்பா நினைக்கணும், தப்பா நினைக்க கூடாது. ஒரு நகைச்சுவை சொன்னா மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. ஆச்சா 50,000 குடியாருன்னா பிஸ்கோத்துவான். அந்த மாதிரி உங்களுக்கு பிரிச்சு தர 10,000 தர 2,000 தர 3 சிலிண்டர் தரன்னு அந்த வைத்தியக்காரங்க மென்டலுங்க கேட்டாங்களே பிஸ்கோத்து, அந்த மாதிரி உங்களுக்கு பிஸ்கோத் கொடுப்பார் அண்ணன் எடப்பாடி. திமுகனுடைய தேர்தல் அறிக்கை லீக் அவுட் ஆயிடுச்சோ, கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் மாதிரி அதை பார்த்து சொல்றாரோ, தலைவர் சொல்றதெல்லாம் சொல்லுவாரோ. இன்னொன்னு சொல்லுவாருங்க, ஒரு எப்படியாவது எதிர்கட்சியாவது உக்காந்தோம். இன்னொன்னு சொல்லுவாரு, 2000 மகளிர் உரிமை தொகை, 3 சிலிண்டரு, 10,000 குடும்பத்துக்கு, இதோ இப்ப ஃப்ரிட்ஜு. இன்னொன்னு சொன்னாலும் சொல்லுவாரு, 7 மணி ஆச்சுன்னா நீ டாஸ்மாக் கடைக்கு போவாத, வீடு வீடுக்கு ஒரு ஃபுல் பாட்டில் வச்சிடறேன், நல்ல பிராண்டா வைக்கிறேன், 2 கட்டிங் போட்டாலே சும்மா உனக்கு ஆஃப் அடிச்ச மாதிரி போதை ஏறணும், அந்த மாதிரி ஒரு சரக்கு ஃபுல்லு வீட்டு வாசப்படிக்கு வச்சிடுறேன், எல்லாருக்கும் சும்மா 1/2 கிலோ இல்ல 1 கிலோ தந்தூரி சிக்கன், ஒரு பாக்கெட் சிகரெட், நீ கேட்கிற பிராண்டு வில்ஸோ கோல்ட் ஃபில்டரோ ஏதோ கிங்ஸோ வச்சிடுறேன், ஊறுகாய் வேணா ஊறுகாவும் வச்சிடறேன் சைடிஷ்க்கு, அதே மாதிரி 2 லிட்டர் தண்ணி பாட்டில் அக்வா ஃபைனா வச்சிடுறேன். என்ன சொல்றது, எல்லாம் கொடுத்துட்றேன், அதனால ஓட்டு எனக்கு போடு. இதையும் சொல்லுவார், ஒரு புல் பாட்டில் கூட கொடுத்துட்றான்னு போய் இஷ்டத்துக்கு பேசுறான். இவனுக்கு திமுக தேர்தலிக்கு கிண்டல் பண்ண வந்த குடிகாரத்தவரான விழுப்புரத்துல அந்த சி.வி. சண்முகன் ஒரு பொறுக்கி புறம்போக்கு எச்ச பொறுக்கி சொன்னான்ல, சி.வி. சண்முகன் என்ன சொன்னான், எல்லா இலவசம் 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 ஸ்டாலின் சொல்லினே இருக்கிறாரு, மனைவிகள் கூட இலவசம் சொல்லிடுவார்னு சொன்னா இல்ல புறம்போக்கு பையன் சொன்னா இல்ல. இப்ப இவரு என்ன பண்றாரு எடப்பாடி, இவரு என்ன பண்றாரு, நீங்க ஒரு குடும்பத்துக்கும் 1 சவரன் நகை இலவசமா தரேன்னு சொன்னாலும் எடப்பாடி உங்களை மக்கள் முதலமைச்சர் ஆக்க மாட்டாங்க. ஒரு குடும்பத்துக்கும் 1 சவரன் தங்க நகை தரேன்னு சொன்னாலும் எடப்பாடியை மக்கள் முதலமைச்சர் ஆக்க மாட்டாங்க. தினம் வீடு வீடா வந்து நானே முறவாசல் பண்றேன், அதிமுக கட்சிக்காரன் முறவாசல் பண்றாங்க நீங்க சொன்னீங்கன்னா கூட உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா அதிமுக உங்களை காலி பண்றான். 2026 தேர்தல் முடிஞ்சு மே 4ஆம் தேதி ஓட்டு என்ன பிறகு தலைவர் தளபதி தனி மெஜாரிட்டியில 200க்கும் மேற்பட்ட தொகுதியில திமுக ஜெயிச்ச பிறகு தளபதி முதலமைச்சர், உதயா துணை முதலமைச்சர், திமுக அமைச்சரை அமைச்ச உடனே உங்களை அந்த கேஸை வைத்து சின்ன பின்னமாக்கி உங்க கட்சியை உடைச்சு அதை ஏடிஎம்கே ஆக்கிரமிக்க போறான். ஏற்கனவே பாமக முடிச்சிட்டான். அந்த விஜய் கூட இவ்வளவு ஒரு கட்சி திரட்டி கூட்டினு வந்து பிஜேபிக்காரன் சொல்லி செஞ்சு அவன் எலெக்ஷன் முடிஞ்சு ஓடிடுவான். அந்த கட்சியும் கேப்சர் பண்ண போறான். டோட்டல் தமிழ்நாட்டுக்கார எல்லா கட்சியும் முடிக்கித்தாண்டா அந்த ஆரிய கூட்டம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துக்குது.
திராவிட மண்ண ஆரிய கூட்டம் மாத்தத்துக்கு எடப்பாடி டெட் பாடி, அந்த தற்குறி விஜய், இந்த புறம்போக்கு பையன் அன்புமணி, இவங்க கூட எல்லாம் கூட்டணி சேர்ந்து இவங்க எல்லாம் இந்த திராவிட மண்ண ஆரிய மண்ணா மாத்தத்துக்கு நம்ம மண்ணை கூட்டி கொடுக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. எடப்பாடி, அந்த அன்புமணி, இந்த தற்குறி விஜய், இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும். உங்களை ஏமாத்தத்துக்கு தான் இப்ப புதுசா பிரிட்ஜ்னு சொல்றார். யாரு? எடப்பாடி பிரிட்ஜ் என்றார். மக்கள் விழித்துக் கொள்ளுங்கள். சொல்வதை செய்யக்கூடியவர், செய்யாததையும் சொல்லக்கூடியவர் நமது தலைவர் தளபதி அவர்கள். வாக்களிப்பீர் உதயசூரிய சின்னம் மற்றும் கூட்டணி கட்சிகளில். நாளை இன்னொரு பதிவிலே சந்திக்கிறேன். எனது குடியாத்தம் குமரன் டாக்ஸ், என்னுடைய அபிஷியல் யூடியூப் சேனல் குடியாத்தம் குமரன் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள், லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தினமும் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.